ஸோ நம்மளுடைய உடலில் வந்து நிறைய முக்கியமான உறுப்புகள் இருக்குது. அந்த உறுப்புகள் எல்லாம் வந்து என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரலாம், அதற்கான தீர்வு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை நம்ம நிகழ்ச்சிகளில் வந்து நிறைய முக்கியமான அவேர்னஸை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஜென்ரலாக வந்து சொல்லுவாங்கல்ல, விவசாயிகள் தான் வந்து ஒரு நாட்டுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் வந்து முதுகெலும்போட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா வந்து முதுகெலும்பு அப்படின்னு சொல்லக்கூடிய தண்டுவடம் அப்படின்றது வந்து உடல்லையே ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு, ரொம்ப பலமான ஒரு உறுப்பும் கூட. இந்த முதுகெலும்போட செயல்பாடு அப்படின்றத பார்க்கும்போது நம்ம உடலோட இயக்கத்தை வந்து மூளையோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பா இருக்கிறது முதுகெலும்பு தான். ஸோ அப்படி முதுகெலும்புல ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா நம்மளோட என்டையர் பாடியோடைய இயக்கமே வந்து ஆட்டம் கண்டு போயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் ஜென்ரலாகவே வந்து இந்த முதுகுவலி பிரச்சனை பற்றி வந்து நிறைய பேர் வந்து நம்ம பேசிட்டே தான் இருப்போம். அது வந்து ஒரு யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து பெரியவங்களா இருக்கட்டும், ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே இந்த முதுகுவலி பிரச்சனை இருக்கும். ஆனால் ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகப்படியான இந்த முதுகுவலி பிரச்சனை இருக்கிறதா வந்து சொல்றாங்க. ஸோ இந்த முதுகுவலி பிரச்சனையிலேருந்து அவங்க தங்களை வந்து பாதுகாப்பாக ஆரோக்கியமாக வச்சுக்கிறது பெண்கள் என்னெல்லாம் பண்ணும், ஏன் ஆண்களோட பெண்களுக்கு இந்த முதுகுவலி பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு, இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் அதே மாதிரி கர்ப்ப காலத்தில் இந்த பிரெக்னன்சிக்கு அப்புறமா வந்து நிறைய பேர் வந்து இந்த பேக் பெயின் இருக்கிறத வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேக் பெயின்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பின்பற்றணும். அண்ட் இன்னைக்கு நம்ம ஸ்கூலுக்கு போற பசங்களை பார்த்தோம் அப்படின்னாலே அவங்க பின்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ஸ்கூல் பேக் இருக்கும், எக்கச்சக்கமான புக்ஸ் அண்ட் ஸ்டப்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். அதை தூக்கிட்டு அவங்க போறத பார்த்தாவே பாவமா இருக்கும். சரி, இந்த குழந்தைகளுக்குலாம் வந்து சின்ன வயசுலேயே முதுகுவலி வந்துருமோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்கும். ஸோ அதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இதுக்காக பள்ளிகளும் சரி பெற்றோர்களும் சரி என்ன மாதிரியான நடவடிக்கை எல்லாம் எடுக்கணும் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். சூப்பர் அஸ்வத். அண்ட் நிறைய வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த சிகிச்சை முறைகள்ல. அதுல குறிப்பா ஸ்டெராய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். ஸ்டெராய்ட்ஸ் அப்படின்னு சொன்னாலே பொதுவா எல்லாருக்குமே வந்து ஒரு பயம் ஏற்படும். பட் இந்த ஸ்டெராய்ட்ஸை மருத்துவ சிகிச்சை முறைகள்ல எப்படி எல்லாம் பயன்படுத்துறாங்க, அது எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு வந்து இந்த டிஸ்க் பல்ஜ், ஸ்லிப் டிஸ்க் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கும். இது வந்துட்டாலே அறுவை சிகிச்சை தான் அதுக்கு ஒரே ஒரு தீர்வா அப்படிங்கிற கேள்விக்கான பதிலையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஒரு நாள்ல 3 நம்ம பிரிச்சுட்டோம்னா அதுல ஒரு பங்கு நம்ம பண்ற ரொம்ப முக்கியமான ஒரு வேலை என்னன்னா தூங்குறது. இந்த தூக்கத்துல நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, எந்த மாதிரி நம்ம தூங்கணும், என்ன மாதிரி மெத்தையில தூங்கணும், தலகாணி எப்படி வைக்கணும், இந்த மாதிரி பல கேள்விகளுக்கான பதிலையும் இன்னைக்கு வந்து நம்ம ரீசெண்டா தான் எனக்கே வந்து தெரிஞ்சு இந்த மாதிரி தூங்குற பொசிஷனால தூக்கத்தினால கூட முதுகுவலி ஏற்படும் அப்படின்றதெல்லாம். கண்டிப்பா. அதுக்கப்புறம் இந்த ஸ்காலியோசிஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து முதுகு தண்டுவடத்தை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது பிறவிலேயே ஏற்படக்கூடிய ஒரு விஷயமா அப்படிங்கிறதையும், இப்ப இருக்கிற நவீன மருத்துவத்துல முதுகு தண்டுவட சிகிச்சையில என்ன மாதிரி முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, இந்த மாதிரி நமக்கு முதுகு தண்டுவடம் பற்றி இருக்கிற நிறைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் தெளிவாகவும் ரொம்ப இயல்பாகவும் பதில் சொல்வதற்காக இந்த துறையில ரொம்ப அனுபவம் வாய்ந்த புகழ் பெற்ற ஸ்பைன் சர்ஜன் டாக்டர் முரளிதரன் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சாரு, அஸ்வத் அண்ட் சன் டிவி நேயர்களுக்கு. எப்படி இருக்கீங்க டாக்டர்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? செம்மையா இருக்கும். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி வந்து ஜென்ரலாகவே சொல்லுவாங்கல்ல, நம்ம விவசாயிகள் தான் வந்து ஒரு நாட்டுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது ரொம்ப வந்து கொஞ்சம் வந்து கவர்டாக வந்து பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஏன்டா அவனுக்கு முதுகெலும்பே இல்லையா, தைரியமாக போய் பேச வேண்டியதானடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த கம்பேரிசன்ஸ்ன்னு பார்க்கும்போது முதுகெலும்பை பற்றி வந்து நம்ம நிறைய கம்பேரிசன்ஸ் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து அது வந்து ஒரு மிக பலமான ஒரு உறுப்பு அப்படின்றதுனால. ஸோ இதோடைய முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்கள். நீங்கள் சொன்னது கரெக்ட். இப்போது ஒருத்தர் கொஞ்சம் தைரியம் இல்லாமல் இருந்தாருன்னா, ஸ்டபோனாக இல்லாமல் இருந்தாருன்னா என்ன சொல்லுவோம்? முதுகெலும்பு இல்லாதவன், ஸ்பைன்லெஸ் ஃபெல்லோ அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர். உடம்புலையே அதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்கன் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். நம்ம நிற்கிறதுக்கு, நடக்கிறதுக்கு, உட்கார்றதுக்கு, பெண்ட் பண்ணி குனிஞ்சு நிமிந்து என்ன பண்ணணுன்னாலும் அஸ் அ ஹியூமன் பீயிங் நமக்கு ஸ்பைன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மூமெண்ட்டுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய ஸ்பைனல் கார்டு, அதாவது பிரெயின்லேருந்து கை கால்க்கு உணர்ச்சி எடுத்துகிட்டு போகுது பார்த்தீங்களா, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு போகிற ஒரு இம்பார்ட்டன்ட் டிரான்ஸ்ஃபார்மர் அது. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஸ்பைனல் கார்டு, அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இந்த ஸ்பைன், முதுகுத்தண்டு அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதனால தான் அதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அது நல்லா இருந்தால் தான் நம்மளால் வலி இல்லாமல் வேலை செய்ய முடியும், என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை பண்ண முடியும். டாக்டர், பொதுவாக ஆண்களை விட பெண்களுக்கு தான் இந்த முதுகு சார்ந்த பிரச்சனைகள், முதுகு தண்டுவடம் வலி இதெல்லாம் வந்து இருக்கும்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான காரணம் என்ன டாக்டர்? இதுக்கான காரணங்கள் இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா, எந்த நோய் எடுத்தாலுமே சிலது வந்து ஆண்களை அதிகம் பாதிக்கும், சிலது பெண்களை பாதிக்கும். இப்போ முதுகு வலி அப்படின்னு பார்க்கும்போது பெண்களுக்கு அதிகம். அது வந்து வேர்ல்டு வைட் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அதிகம்.
அது எந்த ஏஜில் எல்லா ஏஜ் குரூப்லேயுமே. ஏன் அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து அவங்க இப்போ பொதுவாக வீட்டு வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா அவங்க குனிஞ்சி நிமிர்ந்து பெண்ட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி அது துடைக்கிறதாகட்டும் பெருக்கிறதாகட்டும் மாப் பண்ணுறதாகட்டும் எனிதிங் அவங்க பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ட்விஸ்டிங் அண்ட் பெண்டிங் அதிகமாக இருக்கும், வெயிட் லிஃப்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது ப்ரெக்னென்சி டைமில் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால அவங்களுக்கு அதிகமாக பேக் பெயின் வரும். ப்ளஸ் ஓல்டேஜ் ஆகும்போது அந்த ஹார்மோன் சப்போர்ட் இல்லாததுனால அவங்களுக்கு வந்து போன்ஸும் வீக்காகவும் ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்லுவோம், அதனாலேயும் போன் பெயின்ஸ்லாம் வரலாம், பேக் பெயின்ஸ் வரும். ஸோ பல காரணங்கள் இருக்குது ஃபார் விமன் டு ஹவ் மோர் பேக் பெயின் கம்பேர்ட் டு மென். டாக்டர், இப்போ இந்த டெலிவரி டைமில் இந்த குழந்தை பிறக்கும்போது வலி தெரியாமல் இருக்கிறதுக்காக வந்து ஒரு ஊசி முதுகு தண்டுவடத்தில் போடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இதனால சைடு எஃபெக்ட்ஸ் பின் விளைவுகள் ஏதாச்சும் இருக்குமா? அந்த ஊசி என்ன டாக்டர், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சாரு, நீங்கள் ஐ திங்க் ஒரு கரெக்டான பாயிண்ட்டை டச் பண்ணியிருக்கீங்க. அதாவது அந்த இன்ஜெக்ஷன் வந்து எபிடியூரல் அப்படின்றது. ஸோ ப்ரெக்னென்சி இஸ் நான் சொன்ன ப்ளஷரபிள் மூமெண்ட். பட் ஆனால் அந்த டெலிவரின்றது வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும், வலியில் தான் சுகம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த பெயினை கம்மி பண்ணுறதுக்காக அந்த மதர் வந்து டெலிவரி வந்து ஒரு ப்ளஷரபிள் எக்ஸ்பீரியன்ஸாக ஆகணுன்றதுக்காக எபிடியூரல்ன்ற ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க முதுகு தண்டில். அந்த எபிடியூரல்ன்ற இன்ஜெக்ஷன் வந்து நார்மல் டெலிவரிக்கும் பண்ணுவாங்க, சிசேரியனுக்கும் பண்ணுவாங்க. ஓகே. பொதுவாக பார்த்திங்கன்னா பேக் பெயின் இருக்க லேடிஸ்கிட்டலாம் பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு வந்து ரெண்டும் சிசேரியன், 2 குழந்தைக்கும் இன்ஜெக்ஷன் போட்டாங்க முதுகில், அதுக்கப்புறம் தான் எனக்கு வலியே அப்படின்வாங்க. ஸோ ஜென்ரலாக நமக்கு பார்த்திங்கன்னா ஜனங்க வந்து எப்போ ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அதுக்கு என்ன காரணம்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இட்ஸ் ஹியூமன் நேச்சர். இது ஏன் நடந்தது, இது எதனால் இருக்கும் அப்படின்னு. அப்போ என்ன நினைப்பாங்க, ஓ முதுகில் எனக்கு இன்ஜெக்ஷன் பண்ணாங்க, ஸோ அந்த எபிடியூரல் தான் காரணம் அப்படின்னு. பட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா முதுகில் பண்ணுற எபிடியூரலுக்கும் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் கழித்து உங்களுக்கு வர்ற முதுகு வலிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஓகே. இது சயின்ஸ் பிரகாரம் ப்ரூவ் பண்ணுது. thousands and thousands ஆஃப் மதர்ஸ்க்கு டெலிஃபோன் பண்ணி குவெஸ்டினர் மூலிமா என்கொயர் பண்ணி 2 வருஷம் 5 வருஷத்தில் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு சயின்ஸ் பிரகாரம் நமக்கு தெரிஞ்சது. ஓகே. பட் ஏன் அந்த பெயின் கண்டினியூ ஆகுது அப்படின்னா, ஏன் பெயின் இருக்குது அப்படின்னா, ப்ரெக்னென்சி வெயிட் அப்படியே மெயின்டைன் ஆகுறது, எக்ஸசைஸ் எதுவுமே பண்ணாமல் இருந்தால் அந்த ப்ரெக்னென்சி டைமில் ரிலாக்ஸ் ஆன மசில்ஸ் வந்து நார்மல் ஆகாது. ஸோ அது ரிலாக்ஸாகவே இருக்கும். ரிலாக்ஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு கோர் வீக்காக இருந்தது, பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ்லாம் வீக்காக இருந்ததுன்னா உங்களுக்கு பெயின் இருந்துக்கிட்டு இருக்கும் மூமெண்ட். ஸோ எக்ஸசைஸ் வெயிட் ரிடக்ஷன் இதெல்லாம் பண்ணும்போது ப்ரெக்னென்சிஸ் டைமில் வந்த பேக் பெயின் செட்டில் ஆகிடும். பின்னாடியும் அந்த பெயின் கண்டினியூடாக லாங் டேர்மில் இருக்காது. அண்ட் டாக்டர், அதே மாதிரி வந்து இப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க குழந்தைகள் வந்து அவங்களுடைய ஸ்கூல் பேக்ஸை தூக்கிட்டு போகிறத பார்க்கும்போது வந்து அவ்வளோ வெயிட் தூக்கிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஸோ இதனால வந்து அவங்களுக்கு ஃபியூச்சரில் இந்த முதுகு சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுமா, இந்த முதுகு வலியால் அவங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுமான்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ இதுக்கு பெற்றோர்களும் சரி பள்ளிக்கூட நிர்வாகிகளும் சரி என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணலாம்? இப்போ பார்த்தீங்கன்னா பேக் பெயின் ஒரு குழந்தை எவ்வளோ ஐடியலாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ஒரு 10 to 15% ஆஃப் த பாடி வெயிட். இப்போ குழந்தை ஒரு 30 kg இருக்குது அப்படின்னா ஒரு 3 to 5 kg பேக் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அந்த எடுத்துகிட்டு போகும்போது அந்த குழந்தை வந்து பேக்கை வந்து 2 பக்கமும் ஷோல்டர் ஸ்டாப்ஸ் 2 ஸ்டாப்ஸும் யூஸ் பண்ணணும். பேக் வந்து ஐடியலாக இருக்கணும், அந்த குழந்தை ஹைட்டுக்கு ஐடியலாக இருக்கணும். ரொம்ப கீழே தொங்குற மாதிரி இருந்ததுன்னு வச்சுங்களேன், அது வந்து ஸ்ட்ரெயின் ஆகும் மசில்ஸ் எல்லாம். அது பண்ணலாம். பேரண்ட்ஸ் என்ன பண்ணலாம், அடிக்கடி பேக்கை செக் பண்ணலாம். நாளைக்கு என்ன கிளாஸ், அந்த கிளாஸ் பேக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போகல, புக்ஸ் மட்டும் இல்லை, எல்லா புக்ஸும் ஒரே எல்லா டைமும் டெய்லி எடுத்துகிட்டு போகிறத விட அன்றைக்கி என்ன பீரியட்ஸ் இருக்குது, என்ன தேவையோ அதை வந்து செக் பண்ணி அப்பப்போ இந்த பேக்கை வந்து தேவையில்லாத பொருளில் எடுத்து போடலாம். ஸ்கூலில் என்ன பண்ணலாம், தே கேன் ஹாவ் சம் கம்பார்ட்மெண்ட்ஸ், அதாவது சர்டன் புக்ஸ் எல்லாம் ஸ்கூல்லேயே வச்சிடலாம், டெய்லி கொண்டுட்டு போக வேண்டியதில்லை. ஸோ அந்த மாதிரி அட்மின் சேஞ்சஸ் பண்ணால் இட் வில் பி பெட்டர். டாக்டர், இப்போ ஸ்டெராய்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை கேட்டாலே நிறைய பேர் கையோ ஸ்டெராய்ட்ஸா அப்படிங்கிற வந்து ஒரு பயம் இருக்குது. பட் மருத்துவத்துறையில் என்னென்ன விதமான பயன்கள் இந்த ஸ்டெராய்ட்ஸ் மூலிமா நம்ம சிகிச்சையில் பயன்படுத்துகிறாங்க டாக்டர்? இப்போ ஜென்ரலாக ஒரு பேஷண்ட் வராங்க, முதுகு வலி இருக்குது, மாத்திரை ஃபிசியோலாம் ட்ரை பண்ணிட்டாங்க, இன்ஜெக்ஷன் போடலாமா, இன்ஜெக்ஷன் போட்டால் கொஞ்சம் நல்லா கேட்கும் அப்படின்னா உடனே ஸ்டெராய்டா டாக்டர் அப்படின்வாங்க. அந்த ஸ்டெராய்டு ஃபியர் ஆர் ஃபோபியா இஸ் வெரி காமன் நம்ம பப்ளிக்கிட்ட. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த மிஸ்யூஸ். எங்கே மிஸ்யூஸ் ஆகுது, எது மிஸ்யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் பாடி பில்டிங், மசில் பில்டிங், அந்த மாதிரி இடத்துல அந்த அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ்ன்றது. பட் வாட் வி யூஸ் இஸ் அ மெடிக்கல் ஸ்டீராய்டு, மெடிக்கலி ப்ரிஸ்கிரைப்ட் டோஸ்.
anabolic steroids இந்த misuse பண்ணும்போது they take 10 to 15 220 times more than the dose required. அந்த மாதிரி டைமில் தான் வந்து there are long effects. மெடிக்கல் டோஸில் யூஸ் பண்ணுற ஸ்டீராய்ட்ஸ், காமனாக யூஸ் பண்ணுற ஸ்டீராய்ட்ஸ், எஸ்பெஷலி இன் ஸ்பைன் அண்ட் ஜாயிண்ட் பெயினுக்கு யூஸ் பண்ணுறது ஒரு டோஸ் இந்த ஜாயிண்ட் அண்ட் ஸ்பைன் அதில் வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது. ரெகுலராக எடுக்கும்போது தான் சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வரும். ஜனங்க சைடு எஃபெக்ட்ஸை பற்றி வரி பண்ணும். அது ரெகுலராக எடுக்கும்போது தான் சொல்லுவேன். ஸ்டில் ஸ்டீராய்ட்ஸ் இஸ் அ வெரி குட் ஆப்ஷன் ஃபார் சர்டன் குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ். இப்போது மெடிக்கல் ஆஸ்மா இருக்கவங்களுக்கு, இல்லை சில இம்யூனாலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு, இன்ஃப்ளமேஷன் ப்ராப்ளம் இருக்கவங்களாம் ஸ்டீராய்டு இஸ் த மெயின் ஸ்டே. பெயினுக்கு ஸ்பைனுக்கு பார்க்கும்போது வலி இருந்தால் அந்த ஸ்பைன் இன்ஜெக்ஷனில் ஸ்டீராய்டு ஒரு டோஸ் யூஸ் பண்ணும்போது அதில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை. இன்ஃபேக்ட் அவங்களுடைய வலி குறைஞ்சி அவங்க பெட்டர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே டாக்டர். அண்ட் அதே மாதிரி முதுகெலும்பை பற்றி நம்ம பேசும்போது பெரும்பாலான பிரச்சனைகள் வந்து நிறைய பேர் மென்ஷன் பண்ணுறது இந்த டிஸ்க் பல்ஜ் இல்லைனா டிஸ்க் ஸ்லிப்பை பற்றி வந்து பேசுவாங்க. ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை பற்றி வந்து சொல்லுங்கள். அண்ட் இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய வாழ்க்கை முறையில் வந்து அதை பேஸ் பண்ணி இந்த டிஸ்க் பல்ஜ் அண்ட் டிஸ்க் ஸ்லிப்லேருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம்? டிஸ்க் பல்ஜ், ஸ்லிப், டிஸ்க் எல்லாமே ஒன்று தான். ஓகே. நம்ம ஸ்பைனில் வந்து டிஸ்க் இருக்கும். டிஸ்க் தான் ஷாக் அப்சர்வர். எலும்புக்கு ரெண்டு எலும்புக்கு நடுவில் டிஸ்க் இருக்கும். நீங்கள் ஜம்ப் பண்ணும்போது பாடி வெயிட் அப்சர்வ் பண்ணுறது அந்த டிஸ்க்கு தான், ஷாக் அப்சர்வர் மாதிரி. அதில் உள்ள ஜெல் இருக்கும். அந்த ஜெல்லு தேஞ்சி அந்த வெளியில் இருக்கிற லேயர் வந்து கிராக் விட்டு அந்த டிஸ்க் வெளியில் வரும். அதை தான் வந்து அந்த கிராக் விடுறதுக்கு முன்னாடி அது பல்ஜ் ஆகும், அவுட்டர் லேயர். அதை வந்து பல்ஜுன்னு சொல்லுவாங்க. அந்த கிராக் கேப் விட்டு உள்ளே இருக்கிற ஜெல் வெளியில் வந்துச்சுன்னா அது ஸ்லிப் டிஸ்க்குன்னுவாங்க. டிஸ்க்கு பல்ஜ் இருக்கும்போது பெயின் இருக்கும். அதாவது முதுகில் ப்ரெஷர் இருக்கும், பேக் பெயின் இருக்கும், குனிஞ்சா உட்காந்தா நின்னா நடந்தா பெயின் இருக்கும் பேக்கில். ஸ்லிப் டிஸ்க் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுனா, அது டிஸ்க் வெளியில் வந்துச்சுன்னா அதை நரம்பை டச் பண்ணும். அந்த கேப் அந்த ஸ்பைனல் கெனாலில் போகிற நரம்பை டச் பண்ணும்போது காலுக்கு வலி பரவும். டாக்டர் எனக்கு பட்டக்ஸ்லேருந்து குதிகால் வரையும் வலி இருக்குது, கட்டை விரலுக்கு வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே இறங்கி போகும். வலியோடு மறுத்து போகிறது, இல்லைன்னா வந்து ஊசி வச்சு குத்துற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுதான் வந்து சயாட்டிகா ஸ்லிப் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ திடீர்னு வந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன நம்ம தூங்குறது கூட தப்பாக தான் பண்ணிட்டு இருக்கோமா, இதுக்கு கரெக்டான ஒரு பாஸ்டர் இருக்கா அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஸோ தூங்கும்போது என்ன மாதிரியான பாஸ்டரில் தூங்கணும், அண்ட் நிறைய நாங்கள் பார்க்குற விளம்பரங்களில் மேட்ரஸில் தான் வந்துட்டு நம்ம முதுகு வலிக்கான சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ எந்த மாதிரி மேட்ரஸ் பயன்படுத்தும்? அண்ட் சிலர் வந்து கீழே படுத்து தூங்கினா வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் தூங்கும்போது நம்ம எப்படி தூங்குறோன்றதே நமக்கு தெரியாதுல்ல டாக்டர். ஸோ அது எப்படி நம்ம கரெக்ட் பண்ணுறது? இப்போது நல்ல தூக்கம் இருக்கணும். எல்லாருமே சொல்கிறது பார்த்திங்கன்னா மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், பாடி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், நெக்ஸ்ட் டே ஒர்க் ப்ரொடக்டிவாக இருக்கணும்னா நல்ல தூக்கம் வேணும். அது டவுட்டே இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் ஸ்லீப்பிங் பொசிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்மளோட ஸ்பைன் அலைன்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணணும். அது நிற்கும்போது உட்காரும்போது மட்டும் இல்லை, போஸ்டர் ஸ்லீப்பிங் டைம்லேயும் இம்பார்ட்டன்ட். ஸோ தூங்கும்போது யூஸ்வலாக 3 டைப் ஆஃப் ஸ்லீப் தான் பண்ணுவோம். ஒன்று மல்லாக்க படுக்கிறது பார்க்குறது, அதாவது முதுகு பார்க்குறது மேலே வானத்தை பார்த்து படுக்கிறது, மல்லாக்க படுக்கிறது. இன்னொன்று சைட் ஸ்லீப்பர், சைடில் படுப்போம், ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடு. இல்லைன்னா குப்புற படுக்கிறது, ப்ரோன் ஸ்லீப்பிங், டம்மியில் படுப்பாங்க. ஸோ இந்த மல்லாக்க படுக்கிறது சைட் ஸ்லீப்பிங் இஸ் குட் ஃபார் ஸ்பைன். டம்மியில் படுக்கும்போது ஸ்ட்ரெயின் ஆகும் பேக் மசில்ஸ்லாம். ஸோ அது பொசிஷன் அவாய்ட் பண்ணுறது பெஸ்டர். ரெண்டாவது நீங்கள் சொன்ன மேட்ரஸ். இப்போது உங்களுக்கு வந்து பாடி வந்து தூங்கும்போது அந்த ஸ்பைன் அலைன்மெண்ட் இருக்கணும். ஹிப்பு, ஷோல்டர், ஸ்பைன் எல்லாம் ஒரு அலைன்மெண்ட் இருக்கணும். ரொம்ப சாஃப்டான மேட்ரஸாக இருந்தால் அது கீழே இறங்கி பவுன்ஸ் பண்ணால் உங்களுக்கு அலைன்மெண்ட் மெயின்டைன் ஆகாது, காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியாது, பெயின் இருக்கும். ரொம்ப ஹார்டாக இருந்தாலும் ப்ரெஷர் பாயிண்ட்ஸ்லாம் ஒரு பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ ஐடியலாக இப்போ நாங்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறது ஆஸ் பர் சயின்ஸ் என்னென்னா மீடியம் மெமரி ஃபோம் மேட்ரஸ். அதுதான் இப்போ நிறைய கம்பெனிஸ் இருக்குது, நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எவ்ரிடே யூ கேன் சி காயர் டெக்னாலஜி, கிரிட் டெக்னாலஜி, தட் திஸ் அப்படின்னு. பட் வாட் யூ நீட் இஸ் மீடியம் மெமரி ஃபோம் மேட்ரஸ். படுத்து பாருங்கள், யூ ஃபீல் கம்ஃபர்டபுள், யூ சூஸ் தட். முன்ன ஒரு காலத்தில் நம்ம வந்து இந்த மேட்ரஸ் கம்பெனிலாம் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் மேட்ரஸ் யூஸ் பண்ணுவோம். ஆர்கானிக் இலவம் பஞ்சு கேள்விப்பட்டிருப்பீங்க. தட்ஸ் வெரி குட் ஃபார் பாடி, இட் கிவ்ஸ் குட் ஃபர்ம் சப்போர்ட். ஸோ இலவம் பஞ்சு மேட்ரஸ் இஸ் ஆல்சோ ஏ வெரி குட் ஃபார் பயோ ஆர்கானிக் ஒன் விதவுட் கோயிங் ஃபார் எனி டெக்னாலஜி. அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, டாக்டர் நான் வந்து பெட்டில் படுத்தே பல வருஷம் ஆச்சு டாக்டர், எனக்கு முதுகு வலினால நான் தரையில் தான் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தரையில் படுத்தா அப்படின்னு, தரையில் படுத்தா சரியாயிடுச்சா? இல்லை டாக்டர் அப்போதைக்கு நல்லா இருக்குது. ஸோ தட் இஸ் த ஃபேக்ட்.
அப்போதைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இட் ஓன்ட் க்யூர் த ப்ராப்ளம். ஓகே. ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணாது. தரையில் படுக்கிறது ஏன்னா ஃபர்மாக இருக்கும், சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு. டைரெக்டாக படுத்தாலும் பிரச்சனை தான். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா பாய் போட்டு ஒரு 2 பெட்ஷீட் போட்டு படுப்பாங்க, இல்லை சின்ன குவில்ட்டு மாதிரி போட்டு கூட படுக்கலாம். சில பேருக்கு அது ஓகே, பட் பல பேருக்கு அது பெயின் அக்ரவேட் பண்ணும். அண்ட் பல பேர் பல வருஷங்களாக கீழே படுத்துட்டு இருக்காங்க, ஆனால் இன்னும் பேக் பெயின் இருக்குது. ஸோ ப்ராப்பராக ஒரு அட்வைஸ் எடுத்து ஸ்பெஷலிஸ்ட் செக்அப் பண்ணி வாட் இஸ் த காஸ் ஃபார் த பெயின், அந்த காஸை அட்ரஸ் பண்ணால் இந்த பெயின் போயிடும். அண்ட் டாக்டர், சில பேருக்கு பார்க்கும்போது அவங்களுடைய முதுகு தண்டு வந்து வளைவாக இருக்கும், ஒரு சி மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கும். குறிப்பாக அந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து நிறைய வந்து பார்க்க முடியுது. ஸ்காலியாசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா டாக்டர், இது எதனால் வந்து ஏற்படுது? இதற்கான தீர்வு என்ன? முதுகு வந்து கொஞ்சம் வளைஞ்சு பெண்டாக இருக்கும், ஒரு பக்கம் ஷோல்டர் ஹைட்டாக இருக்கும், கம்மியாக இருக்கும். அந்த நம்ம முதுகு வந்து நேராக இருக்கும், முதுகு தண்டு ஸ்பைன் பார்த்திங்கன்னா பின்னாடி இருந்து பார்த்தோன்னா ஒருத்தருது ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதே வளைஞ்சிருந்தால் அதை தான் வந்து ஸ்கோலியோசிஸ்ன்னு சொல்லுவோம். சைடில் வளைஞ்சிருந்தால் அது வந்து ஸ்கோலியோசிஸ், முன்னாடி கூன் வளைஞ்சிருந்தால் அது வந்து கைஃபோசிஸ் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து பிறவில எலும்பு கோளாறில் வரலாம். இல்லை அப்படின்னா நிறைய நாங்கள் பார்க்குறது என்னென்னா, இந்த டீனேஜ் வயசில் எஸ்பெஷலி கேர்ள்ஸுக்கு வளர்கிற ஏஜில் அந்த க்ரோத் ஸ்பர்ட்ன்னு இருக்கிற டைமில் இந்த ஸ்கோலியோசிஸ்ன்ற ப்ராப்ளம் வந்து வருது. அது காரணங்கள் எதுவும் இல்லை, இது ஜெனட்டிக் ப்ராப்ளமோ இல்லை வேறு எதுவும் இல்லை, இது காரணமே இல்லை. அதுக்கு தான் அதுக்கு இடியோபதிக்னு சொல்லுவோம், இது ஸ்கோலியோசிஸ். ஸோ அந்த ஏஜில் பர்டிகுலராக வர ஸ்கோலியோசிஸ்க்கு தான் அடாலசன் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ்ன்றோம். சில குழந்தைங்க பிறக்கும்போது எலும்பு கோளாறு இருக்கும், அதை வந்து கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே டாக்டர். அண்ட் மருத்துவ சிகிச்சை முறைகளில் வந்து எக்கச்சக்கமான அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஒரு ஸ்பைன் சர்ஜனாக இருக்கீங்க, உங்களுடைய துறையில் வந்திருக்கக்கூடிய அட்வான்ஸ் சிகிச்சை முறைகள்லாம் என்னெல்லாம் டாக்டர்? மெடிசன் ஹஸ் அட்வான்ஸ்ட் a lot. எங்கள் ஸ்பைன் ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா in the last 20 years the advancement has gone way ahead of other specialties. முன்னாடி ஓப்பனில் பண்ணிட்டு இருந்த டிஸ்க் ரிமூவல், ஃபியூஷன் சர்ஜரிஸ் இதெல்லாம் இப்போ we are able to do through small keyholes with the help of endoscope techniques, minimally invasive techniques, and we are able to place screws even in very difficult complex, நீங்கள் சொன்னீங்களே ஸ்கோலியோசிஸ் அந்த மாதிரி பெண்டான ஸ்பைனில் கூட சேஃபாக ஸ்க்ரூஸ், ராட்ஸ் இதெல்லாம் ப்ளேஸ் பண்ண முடியுது. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ரோபோட்ஸ். ஸோ எண்டோஸ்கோப் ரோபோட்ஸ் டெவலப் ஆகிருக்கு டெக்னாலஜியில். அதே மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ் பார்க்கும்போது முன்னாடி இந்த சர்ஜரிஸ்லாம் பண்ணும்போது நிறைய பேர் பயப்படுவாங்க, ஐயோ நரம்பு டேமேஜ் ஆகிடுமா, ஸ்பைனல் கார்டு டேமேஜ் ஆகிடுமான்னு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா we have real GPS system tracking for the nerves, intraoperative monitoring சொல்லுவோம், நியூரோ மானிட்டரிங். ஸோ ஸ்பைனல் கார்டு அண்ட் நர்வ் ஃபங்க்ஷன்ஸை சர்ஜரியில் லைவாக மானிட்டர் பண்ணலாம். ஸோ பை திஸ் we can reduce the damage to இந்த ஸ்பைனல் கார்டு, நர்வ்ஸு இதுக்கெல்லாம் டேமேஜ் ஆகுது, பேரலைஸ் ஆகுறது, கால் வீக்னஸ் ஆகுது, இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் கம்மியாகுது. ஸோ சேஃப்டியும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, டெக்னிக்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் டெவலப் ஆகிடுச்சு. ஸோ வாட் எவர் முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தது இப்போ ரொம்ப ஈஸியாக சேஃபாக பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் டாக்டர், நீங்கள் வந்து முதுகு தண்டு அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கீங்க. ஸோ நம்மளுடைய முதுகெலும்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு டேக் ஹோம் அட்வைஸாக சொல்லுங்கள் டாக்டர். என்னெல்லாம் பண்ணலான்றதை விட ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரிமைண்ட் தம் ஒன் திங். அவர் மகாகவி பாரதி சொன்னதான், நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, இது 2 தான் ஸ்பைனுக்கு இம்பார்ட்டன்ட். நிமிர்ந்து உட்காரும்போது நிமிர்ந்து உட்கார்றது, நிமிர்ந்து நிற்கிறது, கூன் போட்டு நிற்காமல் தூங்கும்போது கரெக்டாக தூங்குறது, ஸ்பைன் நல்லா இருக்குது. இந்த நிமிர்ந்த பொசிஷனில் இருக்கும்போது உங்களுக்கு பேக் பெயின் வர வாய்ப்பு இல்லை. ஸோ போஸ்டர் கரெக்டாகுது. லாங் டேர்ம் சிட்டிங்கில் நிமிர்ந்து உட்காந்துட்டு இருந்தால் போஸ்டர் கரெக்டாகுது. நேர்கொண்ட பார்வை அப்படின்னா என்ன, ஐ லெவலில் பார்க்கணும். ஸோ ஃபோனை தலை குனிஞ்சி ஹவர்ஸ் கணக்காக பார்க்காம இருந்தால் கழுத்து வலி வர்றது சரியாயிடும். ஸோ ஃபோன் பார்க்கும்போது ஃபோனை கொஞ்சம் ஹை லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ ஹை ஹெட் அண்ட் ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து பேக் பெயினோ நெக் பெயினோ யங் ஏஜில் வர்றதை தவிர்க்கலாம். ஓகே டாக்டர். இன்னைக்கு வந்து இருக்கிற லைஃப் ஸ்டைல்லே எல்லாருமே வந்து லேப்டாப்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து மொபைல் ஃபோன்ஸில் இதில் தான் வந்து ஆக்டிவாக வந்து இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாருடைய போஸ்டருமே வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த போஸ்டர் கரெக்ஷன் ஒரு விஷயத்தினால வந்து எவ்வளோ நிறைய சேஞ்சஸ் வந்து பாடியில் ஏற்படுது. அண்ட் குறிப்பாக வந்து முதுகெலும்பு வந்து எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தீங்க. அண்ட் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அண்ட் அதற்கான தீர்வுகள் என்ன அப்படின்றத பற்றியும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர், எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய விஷயம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.